ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு என்ன கிளாஸ் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா saree draping வந்து பண்றது அப்படின்னு பாத்துக்கலாம். அதுக்காக அயன் டேபிள், உங்களுக்கு வந்துட்டு பிலிப்ஸோட அயன் பாக்ஸ், saree பிக், அப்புறம் பாத்துட்டீங்கன்னா பின் வந்துட்டு தேவைப்படும், டேப் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா saree எடுத்துட்டு எப்பவுமே நம்ம வந்துட்டு பல்லு ப்ளீட் எடுப்போம் இல்லையா, அது வந்துட்டு நார்மலா ரஃபா வந்துட்டு பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. இது வந்து பல்லு ப்ளீட் நிறைய பேருக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் திருப்பீங்கல்ல, அந்த சைடு நீங்க எடுத்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபால்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். இப்போ ரஃபா எடுத்ததை நார்மலா பின் போட்டு saree பெக் போட்டு நான் குத்திட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் நீங்க எவ்வளவு லென்த் வேணும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீட்டா உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் என்ன எப்படி பண்றேனோ அதே மெத்தட்ல நீங்களும் இந்த மாதிரி மத்த வர ப்ளீட்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டி ப்ளீட்ஸா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 to 15 ப்ளீட்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நீட்டா அழகா வரும். இதை மெத்தட்ல பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா பெருசா இருக்கும், மத்த ப்ளீட் எல்லாமே உள்ள குட்டி குட்டியா இருக்கும். நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணிக்கலாம். நீட்டா பின் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அழகா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி பின்னாடி எடுத்து நம்ம ரஃபா தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ளீட் போட்டிருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பின்னு அது எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பின் போட்டோம் இல்லையா, அதே மெத்தட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பின் போட்டது எல்லாத்தையுமே நீட்டா அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்க மாதிரியே 14 ப்ளீட்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்காக டேப் வச்சு ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் நீங்க சென்டரா பார்த்துட்டு நீங்க அயன் பண்ணிக்கோங்க. ஐ மீன் பிடிச்சிட்டு நீட்டா எடுத்துக்கோங்க. கீழே அதே மாதிரி வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணி பின் போட்டுட்டு அப்படின்ட்டீங்கன்னா முடிஞ்சது. மத்தது எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு நீட்டா பிலிப்ஸ் அயன் பாக்ஸ்ல முக்கால் வாசி அந்த இருக்கிற இடத்துல வச்சு அயன் பண்ணிக்கோங்க. சில்க் மூட்ல வச்சு நீங்க அயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரிக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அயன் பண்ணதுக்கு முன்னாடி கீழே ஒரு வந்துட்டு நீங்க அயன் டேபிள் ஒரு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து சாரியில அயன் பண்ணுங்க. அந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அப்படி திருப்பிட்டு உள்டாவை திருப்பிட்டு அந்த பக்கம் ஒரு டைம் அயன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா ப்ளீட்ஸ் வந்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். பாருங்க ஒரே மாதிரி ஈவனா எல்லா ப்ளீட்ஸும் இருக்கும் என்னோடது. இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் பெருசா இருக்கும், மற்ற ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா உள்ள வந்து இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஷோல்டர் பின்ல இருந்து ஐ மீன் ஷோல்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து முந்தானி கீழே எவ்வளவு தூரம் வேணுமோ அந்த அளவு லென்த்ல எடுத்துக்குங்க. லென்த்தை அரேஞ்ச் பண்ணி நீங்க வர வர எல்லா ப்ளீட்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சது. இது வந்து ஷோல்டர் பின்னு. ஷோல்டர் பின்னுக்கு இதே மெத்தட்ல உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்க வந்து அயன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ஷோல்டர்ல போட்டு உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அப்படிங்கறத கரெக்டா பார்த்துட்டு நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேணாலும் அயன் பண்ணிக்கலாம், இல்ல கரெக்டா இருந்ததுனால இப்பவே செக் பண்ணிக்கலாம். இப்ப அயன் டேபிள்ல நீங்க வந்துட்டு saree வந்துட்டு முன்னாடி போட்டுருங்க ஃப்ரண்ட் ப்ளீட் அயன் பண்றதுக்காக. அது மீன் செஸ்ட் ப்ளீட் வந்து அயன் பண்றதுக்காக அப்படி போட்டுட்டு நான் மேல இருந்து கீழே வரைக்கும் நீங்க கையாலே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே அழகா கிடைக்கும். செஸ்ட் ப்ளீட் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் பண்ணிங்க. உங்க விரலால ஒரு காலேஜ் கேப் உள்ள மாதிரி நீங்க ஒவ்வொரு ப்ளீட்ஸும் அரேஞ்ச் பண்ணுங்க. கேப் விட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் இந்த அரேஞ்ச்மெண்ட். இப்ப வந்துட்டு நீங்க ஷோல்டர் பின்ல இருந்து உங்களுக்கு வந்து செஸ்ட் கிட்ட வரைக்கும் நீங்க வந்து பாருங்க. நீங்க வந்து உங்களோட லென்த் எவ்வளவு வேணும் அப்படிங்கறத டேப்ல வச்சு பாருங்க. ஏன்னா வந்துட்டு செஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நான் வச்சு பண்ற மாதிரிங்க அதே லென்த்ல வச்சு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செஸ்டோட அளவு பார்த்துட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது மாதிரி பண்ணிட்டு நீங்க மேல வந்து அயன் பாக்ஸ் வச்சு நீட்டா அரேஞ்ச் பண்ணிடுங்க. பாருங்க நம்ம சும்மா வந்துட்டு கையில எடுத்தனாலே இவ்வளவு அழகா வந்துச்சு. இப்ப அயன் பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வந்துடும். நான் சொன்ன மெத்தட்ல நீங்க வந்துட்டு அயன் பண்ணீங்க அப்படின்னா சாலிடா வந்து ஷோல்டர்ல இருந்து நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட்ல இருந்து நமக்கு வந்துட்டு இங்க டக்கிங் பண்ற வரைக்கும் நம்ம எவ்வளவு லென்த் வேணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேப்ல எடுத்து வச்சுக்கலாம், இல்ல பின்ல போட்டு வச்சுக்கலாம். எனக்கு பாத்தீங்கன்னா 42 இன்ச் வேணும். அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ளீட்ஸ் வந்துட்டு அயன் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் 2 டைம் போட்டீங்கன்னாவே இந்த டேபிள் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா 2 டைம் நீங்க அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு கால் நம்ம விரலால கால் இன்ச் கேப்ல பண்ணிருந்தோம். இப்போ 1 இன்ச் கேப்ல நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீட்டா கிடைக்கும். இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு இங்க கொஞ்சம் அகலமா வச்சீங்க அப்படின்னா உட்காந்து எந்திரிக்கிறதுக்கோ நம்ம நடக்கும் போதோ நமக்கு வந்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து மேல சுருங்காம கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா வந்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேல நீங்க எடுத்தீங்களா ஃப்ரண்ட்ல தெரியுது மட்டும் குட்டி குட்டியா எடுத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். இதே மெத்தட்ல எடுத்துக்கங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இது வந்துட்டு எனக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் பின் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த இடம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செஸ்ட் ஐ மீன் டக்கின் பண்ற பார்ட் கிட்ட வரைக்கும் எனக்கு இருக்கும். அதான் அந்த பின். அதை ரிமூவ் பண்ணி தான் இப்ப வந்து போட்டுக்கிட்டேன். இப்ப என்ன நான் டக்கின் வந்து